ஹலோ விவர்ஸ், வெல்கம் டு மூக்கு குமணம் நாக்கு குருசி சேனல். இன்றைக்கி நம்ம மீன் குழம்பு பார்க்க போகிறோங்க. ரொம்பவும் டேஸ்ட்டாக, ரொம்ப இது மாதிரி திக்காக எப்படி பண்ணுறது பார்க்கலாமா? வாங்க கிச்சனுக்கு. முதல்ல இது மாதிரி மிக்ஸி ஜார் எடுத்துக்கிட்டேங்க. அதில் வந்துட்டு ஒரு 2 வெங்காயம், பெரிய வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கேன். இது நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வரலாம். கிரைண்ட் பண்ணியாச்சுங்க. இது ஒரு கப்பில் ஊற்றி வச்சுக்கலாம். அதே மிக்ஸி ஜாரில் ஒரு 2 நாட்டு தக்காளி, பெரிய தக்காளியாக போட்டிருக்கேன். நாட்டு தக்காளின்னா நல்லா புளிப்பு இருக்குங்க, அதனால் போட்டு நல்லா அதே மாதிரி கிரைண்ட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ கடாயை வச்சுக்கிட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிட்டு ஒரு 2 கரண்டி கடலை எண்ணெய் விடுறேங்க. இது நல்லா எண்ணெய் காஞ்சி வரணும். இப்போ வந்துட்டு கடுகு, சீரகம், கொஞ்சமாக வெந்தயம் போட்டிருக்கேன். நல்லா பொரிஞ்சு வந்த அப்புறமா இந்த அரைச்சி வச்சிருக்கிற வெங்காய விழுது போட்டுக்கலாம். போட்டு நல்லா இது மாதிரி ஃப்ரை பண்ண அப்புறமா தக்காளி விழுதையும் போட்டுக்கலாங்க. இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். நான் கொஞ்சம் கடுகு அதிகமாகவே போட்டிருக்கேன். ரொம்பவும் சுவையாக இருக்கும் மீன் குழம்புக்கு கடுகு. இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இப்போ வந்துட்டு இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். தனியாத்தூள் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். மிளகாத்தூள் ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம், இந்த பச்சை மணம் போகிற வரைக்கும். நல்லா கமகமான ஒரு மனம் வருங்க. இப்போ இது மாதிரி வறுக்கும்போது ரொம்பவும் நல்லா இருக்கும். இப்போ உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டோம்னா இந்த மசாலா கூட சீக்கிரமாக வறுபட்டு வரும். இப்போ வந்துட்டு ஒரு பெரிய எலுமிச்சங்காய், 2 எலுமிச்சங்காய் அளவுக்கு புளி எடுத்துருக்கேங்க. நல்லா கரைச்சி வச்சுக்கிருக்கேன். இந்த மசாலாவில் ஊற்றிக்கலாம். இது வீடியோ மிஸ் ஆகிருக்கு. இந்த மசாலா நம்ம வதக்கி வச்சுருக்கிற மசாலாவில் இந்த தண்ணி, புளி தண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிட்டு கொதிக்க விடணும். புளி தண்ணி சேர்த்துட்டுங்க. கொஞ்சமாக தண்ணியை விட்டு நல்லா கொதித்து இது மாதிரி எண்ணெய் மிதந்து வந்திருக்கு பாருங்கள். இது வரைக்கும் நல்லா வேக வச்சுக்கணும் குழம்ப. இப்போ நம்ம மீன் போட்டுக்கலாம். எண்ணெய் மேலே பிரிஞ்சு வந்த அப்புறமா தான் நம்ம மீன் போட்டு ஒரு 5-6 நிமிஷம் மீன் வந்தால் சரியாக போயிடுங்க. ரொம்ப மீன் வேகக்கூடாது. குழம்பு நல்லா கொதித்து நல்லா இது மாதிரி வெந்து வரணும். இப்போ மீன் போட்டு எல்லாத்தையும் உள்ளே இருக்கிற மாதிரி இது மாதிரி கரண்டியில் செட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சமாக போட்டுக்கலாங்க. மீன் குழம்பு நல்லா வெந்து வருது. இப்போ கசூரி மேத்தி போட்டுக்கலாம். இது ரொம்ப மணமாக இருக்கும். நல்லா ஒரு 5-6 நிமிஷம் கொதித்து வந்த அப்புறமா நல்லா ரொம்ப கலக்காமல், கரண்டி விட்டு ரொம்ப கலக்கக்கூடாதுங்க. கொதித்து வந்த அப்புறமா கொஞ்சமாக மிளகுத்தூள் போட்டுட்டு இறக்கிக்கலாம். மிளகுத்தூள் போட்ட அப்புறமா ரொம்ப நேரம் வேகணுன்ற அவசரம் இல்லைங்க. பாருங்கள், குழம்பு கூட நல்லா திக்காக வந்திருக்கு. இது இறக்குன அப்புறமா ஒரு 2 மணி நேரம் ரெஸ்ட் விட்டுடணுங்க. அப்பத்துக்கப்பு சாப்பிட்டா ரொம்ப ருசியாக இருக்காது. மீனுக்குள்ளே வந்துட்டு அந்த மசாலா இறங்காது. அதனால் இது இறக்கி வச்சுட்டு ஒரு 2 மணி நேரம் கழித்து நம்ம சாதத்தில் போட்டு சாப்பிட்டோம்னா ரொம்ப பிரமாதமாக இருக்குங்க. பாருங்கள், ஒரு 2 மணி நேரம் ஆயிருக்கு. எவ்வளோ நல்லா எண்ணெய்லாம் மிதந்து கலரே பாருங்கள் எவ்வளோ சேஞ்ச் ஆகிருக்கு. நம்மளுக்கு டேஸ்டியான மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ திக்காக வந்திருக்கு. கொஞ்சமாக குழம்பு போட்டுக்கிட்டாலும் நிறைய சாதம் சாப்பிட்லாங்க. அவ்வளோ ருசியாக இருக்கும் இது மாதிரி குழம்பு செஞ்சுக்கிட்டோம்னா. இப்போ இன்றைக்கி நான் சாதத்துக்கு தாங்க சர்வ் பண்ண போகிறேன். பிளேட்டில் சாதம் வச்சுருக்கேன். அதில் வந்துட்டு இந்த மீன் குழம்பு போட்டுக்கலாம். எங்கள் வீட்டுக்காருக்கு ரொம்பவும் பிடிச்சது மீன் குழம்புங்க. ரொம்ப என்ஜாய் பண்ணிவிட்டு சாப்பிட்ருக்காரு. நல்ல சுட சுட சாதத்தில் மீன் குழம்பு போட்டு சாப்பிடும்போது ரொம்பவும் நல்லாயிருக்கும். நீங்களும் இதே மாதிரி மீன் குழம்பு செஞ்சு பாருங்கள். ரொம்பவும் சுவையாக இருக்கும். திக்காகவும் வரும், கிரேவி மணமாகவும் இருக்கும்.
ஓகே வியூவர்ஸ், நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீடியோ உங்களுக்கு யூஸ் ஆச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே வியூவர்ஸ், பாய்.